இப்பொழுது ஜிஆர் சுவாமிகளுடைய மங்களாசாசனம். நம்முடைய சுவாமியை பொறுத்தவரையில் அந்த திருக்கோவிலூர் மடத்தோடு பல தலைமுறைகளாக தொடர்பு கொண்டிருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய ஜியனுடைய தாத்தா, ஜியனுடைய தகப்பனார், ஏன்னா இங்கேயே ஒரு படத்தில் பார்க்கலாம். நம்ம சுவாமியினுடைய சதாபிஷேகம் நடக்கும்போது சுவாமியினுடைய திருத்தகப்பனார் உட்பட பல ஜியர்கள் வந்திருந்ததெல்லாம் இதை நான் இந்த படமாக எடுத்து போட்டிருக்கிறோம். இப்பொழுது சுவாமி இருக்கிறார், பெரிய ஸ்காலர். சுவாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக நினைக்கவே முடியாது. அவருக்கு மணிமணியாக பேசக்கூடியவர், அவருடைய பழைய பேருக்கு தகுந்த மாதிரி மணிமணியாக பேசக்கூடியவர். சுவாமியினுடைய மங்களாசாசனம் இப்பொழுது. யதிபதி பதபத்மபந்தானுபந்தானுசந்தாயினः வரவர முனிவர்ய சம்பந்தி சம்பந்தி சம்பந்தினः பிரதிதினமனுபூய பூயோ ந பூயாசமாயாச பூஹு. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமல் குறவர்த்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. வடமொழியிலே ஒரு சுபாஷிதம் உண்டு. அதாவது, பரிவர்த்தினி சம்சாரே மிருதக் கோவான ஜாயதே ச ஜாத்தோ ஏன ஜாத்தேன யாதி வம்ச சமுன்னதிம். அதாவது, இந்த லோகத்தில் எல்லா ஜந்துக்களுக்குமே இந்த பிறப்பிறப்பு அப்படின்றது உண்டு. அது லட்சக்கணக்கான ஜீவராசிகள், அது நாள்தோறும் அதற்கு பிறப்பிறப்புன்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் ஒருவன் உண்மையாக பிறந்தான் அப்படின்னு யாரை நாம் சொல்ல முடியும் என்னால், யார் மூலமாக ஒரு குலமே உத்தாரம் அடையுமோ என்று சொல்லப்படுறது. எம்பெருமானாருக்கு அதுதானே உண்மையான ஒரு பெருமை. ஜெகதாச்சாரியர்னு சொல்கிறோம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்கிறோம். அப்போது லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே, பண்டித பாமர விபாகமர எல்லோருக்குமே ஒரு எளிமையான வழியை காட்டி உத்தாரத்துக்கு அவர் ஒரு வழியானார் அப்படின்றது அவருக்கு ஒரு பெருமைன்றது போல, இங்கேயும் கூட நம்முடைய ஒரு பாக்யவசத்தினாலே நாம் எல்லோரும் இன்னைக்கு சேவித்து நாம் ஆனந்தம் இன்புற ஆனந்தம் அடையும்படியாக இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்முடைய சித்திரக்கூடம் சுவாமி, அவருக்கு அந்த ஒரு லட்சணமானது ரொம்ப அழகாக பொருந்தும்னு நாம் சொல்லலாம். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோரும், நான் கூட முதல்ல யோசித்தேன், சுவாமியினுடைய திருக்குமாரத்தியார் சொல்லும் பொழுது, சரி இது இங்கே இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் அவருடைய ஒரு லௌகிகமான ஒரு ஃபங்க்ஷன் தானே, இது பரவாயில்ல, எதுக்கு நமக்கு இதில் கூப்பிட்றாளேன்னு. ஆனால் இங்கே வந்தப்புறம் தான் தெரியறது, இதை உண்மையிலே இங்கே இதை பார்ப்பதுன்றது ஒரு கண்கொள்ளா காட்சி தான். சுவாமியினுடைய ஒரு கிருபை, அவருடைய ஒரு வைபவம்ன்றது எப்படி எல்லா விதமான ஒரு மக்களிடத்திலையும் பரவி இருக்கின்றதை நாம் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மகா வித்வான்கள்லேருந்து தொடங்கி அவருடைய மாணாக்கர்கள், அதுவும் விசேஷமாக இங்கே என்னென்னு பார்த்தா 60 70 கண்ட மகான்கள் பெரியோர்கள், அவர்கள் சுவாமிக்கு இப்பேற்பட்ட இந்த ஒரு வைபவத்தை கொண்டாடுகிறார்கள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால் சுவாமியினுடைய ஒரு வைபவமானது வஸ்திரேன வபுஷா வாச்சான்னு சொல்லுவார்கள் வைதிகர்கள். அவருடைய அந்த ஒரு பளிச்சின்னு இருக்கக்கூடிய, எப்பொழுதும் கனகச்சிதமான அந்த பஞ்சகச்சத்துடன் எப்பொழுதும் அவர் சேவை சாதிப்பது என்ன, அவருடைய வாக், அது அவர் பாடம் எடுக்கக்கூடிய அந்த லௌகிக விஷயம் தொடங்கி உயர்ந்த வேதாந்த கருத்துக்களை சொல்லும் பொழுதும் கூட அவருடைய அந்த ஒரு கணீர்னு இருக்கக்கூடிய அவருடைய அந்த திருமிட ரோசை என்ன, அதே போல் அவருடைய அந்த திருமண் காப்பு, அப்படி அழகாக பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த திருமண் காப்பு, சிகை, இவைகளுடன் அவருடைய அந்த வைதிகமான அந்த வேஷம் என்ன, இப்போ ஏற்பட்ட அந்த ஆச்சரியமான அந்த ஒரு அவருடைய இருக்கக்கூடிய அந்த வைபவம், இப்போ ஏற்பட்ட அந்த வைபவத்திலே பங்கு கொண்டு இதை சேவிப்பதுன்ற நமக்கு ஒரு பாக்கியம். கூறத்தாழ்வான் அழகாக தெரிவிக்கிறார், கங்கைன்றது அடிச்சுட்டு ஓடுறது, கங்கை காவேரின்றெல்லாம் பிரவாகமாக போகிறது. இப்போ விடாய்த்து இருக்கக்கூடிய ஒரு ஜந்து, ஒரு மனிதன், அவன் போனான்னா நான் பருகினால் முழுவதும் தான் பருகுவேன் அப்படின்னு சொன்னால் முடியுமா? அப்போது அது அடிச்சுட்டு போகிறது, நம்மால் எவ்வளவு பருக முடியுமோ அவ்வளவு பருகினால் நமக்கு தாக சாந்தி ஏற்படும். அதுபோல சுவாமியினுடைய இந்த அபாரமான வைபவத்திலே கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு பெருமை அப்படின்றதான் நாம் சொல்ல வேணும். அதனால் விசேஷித்து இப்பேற்பட்ட இந்த ஒரு பெரிய ஒரு தருணத்திலே நாம் எல்லோரும் இங்கே வந்திருப்பது நமக்கு ஒரு பாக்கியம் அப்படின்றதை தெரிவித்து, மேலும் சுவாமியினுடைய அடுத்தடுத்த சதமானோத்சவம் முதலிய வைபவங்கள் எம்பெருமானார் போலே அது 120 சம்வத்சரம் இன்னும் மேலே என்ன அடுத்தடுத்த வைபவங்களை நாமும் கலந்து கொள்ள வேணும் என்ன அந்த பாக்கியத்தை அந்த எம்பெருமான் சித்திரகூடத் எம்பெருமான் கோவிந்தராஜ பெருமாளும் இங்கே எழுந்தர் சுவாமியினுடைய பரம்பரா கைங்கரிய தனமான இந்த ராமபிரானும் எம்பெருமானாரும் நமக்கு தந்திரள வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன்.